அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிள்ளைகளா. இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கணும். உங்கள் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் செல்வமும் பெருகணும் அப்படின்னு இந்த முருகர்கிட்ட நான் மனப்பூர்வமாக பிரார்த்தனை வச்சுக்கிறேன். அதில் நம்ம மஞ்சள் குங்குமம் ஒரு பூ வச்சுருக்கோம் பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் 2 பக்கம் 2 தீபம். நான் தேங்காயும் நாளைக்கு உடைக்கிறதுக்குள்ள தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இது அகண்ட தீபம், நைட்டு பூரா எரியிற மாதிரி நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம ராத்திரி காலையில் எழுந்திரிச்சோன்னே தீப ஒளியில் நம்ம முழிக்கிறது நல்லது இல்லையா. அதை வேணால் எதுக்கு இப்படி எடுத்து வச்சுருவோம் நான் ராத்திரி படுக்கக்குள்ளே. இது பாருங்கள், நம்ம பண நோட்டு அப்படியே கண்ணாடியில் பாருங்கள் அழகாக அந்த நோட்டு பிரதிபலிக்குது பாருங்களேன். அடுத்தது இந்த பக்கமும் ஒரு தீபம் நான் ஏற்றி வச்சுருக்கேன். ஒரு பச்சரிசியை வச்சு கொஞ்சம் அது மேலே தீபம் ஏற்றிக்கிறோம். இது குட்டி குதிரை வச்சுருக்கிறேன். தண்ணி கண்ணாடி வளையல் வைக்க இடம்லாம் இங்கே வச்சுட்டு நம்ம கோமாதா காலில் எப்போவுமே நம்ம கோமாதா முகத்தில் முழிக்கிறது நல்லது. அதனால் இங்கே நான் கோமாதா வச்சுருக்கேன். இங்கே மயில், வேலு, முருகர் ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் பகவானோட மாதத்திலே வருது. நம்ம முருகரை தான் அந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வழிபட போகிறோம். எப்போவுமே நமக்கு முருகர் தான். அதனால் நம்ம முருகரை வச்சுட்டேன். இங்கே முக்கணிகளில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வச்சுருக்கேன், மாம்பழம் வச்சுருக்கேன். பலாச்சொலை கிடைக்கல, அதனால் திராட்சை பழம் நான் அங்கே வச்சுருக்கேன் பிள்ளைங்களா. அதுமாரி இனிப்பாக இருக்கட்டும் இந்த வருஷம்ன்ட்டு நான் உங்களுக்கு கல்கண்டு வச்சுருக்கிறேன். அந்த இடத்துல வெள்ளி கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா காயின்ஸ் நிறையா வச்சுருக்கிறேன். சில்லறை காயின் இது 10 ரூபா காயின் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இது நான் குபேர கலசத்தில் வச்சுருக்க காயின், அதையே நான் இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா திரும்ப மாற்றக்கூடாதுங்கிறதுனால ஒரு புது வெள்ளி கொலுசு இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கோம். அதையே நான் இதில் வச்சுருக்கேன் பிள்ளைங்களா. அதுவும் கண்ணாடியில் தெரியுது உங்களுக்கு. இந்த நகை நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய நகை. அதாவது எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா வீட்டில் தந்தது. அவங்க கல்யாணத்துக்கு போட்ட நகை அவங்க எங்கள் அம்மா எனக்கு தந்திருந்தாங்க. இது எங்கள் பாரம்பரிய நகை. ரொம்ப வருஷமாக இதை நான் பாதுகாத்து வச்சுருக்கேன் பிள்ளைங்களா. அதை தான் இந்த வருஷம் நான் கண்ணாடியில் வச்சுருக்கிறேன். நானே இத்தனை வருஷம் இதை நான் வச்சதில்லை. அதுமாரி பிள்ளையார் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சது விநாயகரை துவரம்பருப்பு மேலே வச்சுருக்கேன் இந்த வருஷம். தானியம் வைக்கணும் இல்லையா, அது கீழே டம்ளரில் அரிசி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே வச்சுருக்கேன். எங்கேயுமே நம்ம பச்சை கற்பூரம் எங்கே வைக்கிறோமோ அந்த இடம் சிறப்பாக இருக்கும்பாங்க. அதனால தான் நான் வெள்ளிக்குள்ளேயும் பச்சை கற்பூரம் போட்டிருக்கிறேன், குங்குமத்துக்குள்ளேயும் நான் பச்சை கற்பூரம் போட்டிருக்கிறேன். குங்குமத்தில் பச்சை கற்பூரம் நம்ம போட்டு வைக்கக்குள்ள நம்மளுக்கு சுமங்கலித்தனம் கூடும், பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் வைக்கிற இடத்துலையும் நம்ம பச்சை கற்பூரம் வைக்கவும். இங்கே நான் பணத்துக்கு 2 பச்சை கற்பூரம் வச்சு அது மேலே தான் நான் பணம் வச்சுருக்கிறேன் பிள்ளைங்களா. இதை பாருங்க, அப்படி வச்சுருக்கிறேன் நான். அதே மாதிரி நீங்களும் வைங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. இதில் எது கிடைக்குதோ, எது கிடைச்சாலும் சரி, ஒரு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்க சில்லறை நாணயங்களை வச்சு நம்ம எது கையில் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இந்த தீபம் மட்டும் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு அகண்ட தீபம் ஏற்றி வைங்க. அது இரவு முழுக்க எரிஞ்சால் காலையில் எழுந்திரிச்சு நம்ம பார்க்கக்குள்ள இப்படி செட்டப்பாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பு பிள்ளைங்களா. தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட கனி பார்க்கிறது அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோ தான் நமக்கு. நம்ம மங்களகரமான பொருட்கள் எல்லாம் ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சு அதை கண்ணாடி வழியாக பார்ப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ரெட்டிப்பாக தெரியும் உங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே. அதனால் கண்ணாடி எப்போவுமே பூஜை ரூமில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ள நம்மளோட வருமானம் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் பிள்ளைங்களா. உங்களுக்கு பழக்கம் இருக்கா? நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் உமாமணி.